அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜனத்துல் ஃபிர்தௌஸ். இப்ப பாத்துட்டோம்னா இந்த பூ வைக்கிறதுல சர்ச்சை வருது. என்னன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, வைக்கலாங்கிறாங்க, இன்னும் சில தௌஹீத்வாதி வைக்க கூடாதுங்கிறாங்க. அப்படி வச்சுட்டு போனாலும் நறுமணம் எல்லாம் பூசிட்டு போனாலும் ஒரு பெண்ணே போனாலும் அவ இந்த வாசம் அடிக்கும். யார் இப்படி வாசம் போட்டு போனா நம்ம ஒரு பெண்ணா இருக்க எனக்கே அப்படி தோணுது. அப்போதான் அந்த ஆணுக்கு தோணாதா இப்படி ஜிகு ஜிகுன்னு புர்கா போட்டு போறது, இந்த நறுமணம் பூசிட்டு போறது, இந்த மூக்குத்தி வைக்கிறது, மூக்குத்தி போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த மூக்குத்தி வந்து அது ஒரு அலங்காரமா தான் இருக்குது. வெளியே போகும்போது கழுத்தலாம்ல அந்த மூக்கத்திய, அது ஒரு அந்நியன் அண்ணனுக்கு அழகா தெரியலையா? ஐப்ரோ எல்லாத்தையுமே அதுல அடங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் ஜெய்னப் அஸ்மத். எனக்கு என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா, வெளியே செல்லும் பெண்கள் வந்து அலங்காரம் செய்யலாமா? எடுத்துக்காட்டுக்கு மருதாணி, பூ, ஐப்ரோ, நகைகள் போன்றவை போடலாமா? பெண்கள் வந்து வெளியே செல்லும் பொழுது பூ வைத்துக் கொண்டு மூக்குத்தி போட்டுக்கொண்டு, ஏன் மூக்குத்தி ஏன் கேட்கறாங்கன்னு கேட்டா, முகம்தான் தெரியலாம்னு சொல்றோம்ல, அப்ப மூக்குத்தி போட்டா வெளியே தெரியும்ல. மூக்குத்தி போட்டுக்கொண்டு வந்து இது மாதிரியான மெட்டி அணிந்து கொண்டு, மெட்டிலாம் காலு தெரியும்ல, மெட்டி அணிந்து கொண்டு வெளியே செல்லலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அது மாதிரி கையில மருதாணி அணிந்து கொண்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அளவுக்கு அதிகமான மேக்கப் போட்டுக்கொண்டு, இதெல்லாம் ஜிகனா பவுடரை தடவிக்கொண்டு இப்படி எல்லாம் வெளியே செல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல வரும். இதுல நமக்கு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டா, பெண்கள் வந்து அலங்கரித்துக் கொள்வதை மார்க்கம் வந்து தடுக்கவே கிடையாது. பெண்கள் வந்து அழகாவும் அலங்காரமாவும் அவங்க என்ன செய்யலாம், இருக்கலாம். இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்க அலங்காரமா இருக்கணும் என்று கேட்டால், அவர் கணவன் மத்தியில அலங்காரமா இருக்கு. வீட்டுக்குள்ளதான் அலங்காரம் என்பது எதுக்குன்னு கேட்டா, அந்த கணவன் மத்தியில அவர்களோட அலங்காரமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு மத்தியில இணக்கமும் ஒரு நெருக்கமும் ஏற்படும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்துல அது வந்து ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி என்ன செய்யணும், ஏனதானு இல்லாம ஒரு அழகா டீசெண்டா என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள இருக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த அழகு அலங்காரங்களை எல்லாம் வெளியே போகும்போது செய்யலாமான்னு கேட்டா, அது குர்ஆன்லயே தெளிவா தடுக்கப்பட்டிருச்சு. என்ன சொல்லப்பட்டிருக்குது, வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, பெண்கள் வந்து தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது. அலங்காரம் செய்யறீங்கன்னு வைங்களேன், அலங்காரம் என்ன, லிப்ஸ்டிக் அலங்காரம் தான். நீங்க ஒரு விதமான சாதாரண லைட்டான ஒரு எண்ணெய் பிசுக்காக ஒரு பவுடர் போடுறோமா, அது சாதாரணமா எடுத்துக்கலாம். அது அல்லாம ரோஸ் பவுடர் இந்த மாதிரி மேக்கப் சாதனங்கள் போடுறோன்னு வைங்க, அது ஒரு அலங்காரம் தான். அது மாதிரி கையில வந்து மருதாணி இட்டுக் கொள்வது கூட அலங்காரம் தான், மோதிரங்கள் அணிந்து கொள்வது கூட அலங்காரம் தான். இந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் நீங்க வந்து வெளிப்படுத்தக்கூடாது. யாருக்கு வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து ஒரு லிஸ்டே போடுறான். இல்லாலி பவுலத்திகின்ன, கணவன்மார்களை தவிர மற்றவர்களுக்கு, அவ் ஆபாயி பவுலத்திகின்ன, கணவனுடைய தகப்பன்மார்கள், அது மாமனார்கள், அவங்களுக்கே தவிர அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட போடு. மகரம பூரா அல்லாஹ் சொல்றான். அண்ணன், தம்பி, இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு நெருக்கமான உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, ஆண்கள் நெருக்கம்னு சொன்னா யாரை திருமணம் செய்யக்கூடாதோ அந்த மாதிரியான உறவு. ஒரு பெண்ணு அண்ணனை திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு பெண்ணு வந்து மாமனாரை திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு பெண்ணு வந்து சித்தப்பாவை திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப யாரை வந்து ஒரு பெண்ணு திருமணம் செய்யக்கூடாதோ அந்த மாதிரி உறவினரோட இருக்கும் பொழுது அவங்க வந்து அலங்காரிச்சுக்கிட்டு இருக்கலாம். கணவன் முன்னாடி எப்படி அலங்காரமா இருக்கலாமோ அதே மாதிரி ஜோடித்து கொண்டு தகப்பன் முன்னாடி நிக்கலாம், அண்ணன் முன்னாடி நிக்கலாம், தம்பி முன்னாடி நிக்கலாம், சித்தப்பன் பெரியப்பன் முன்னாடி நிக்கலாம், தாய் மாமனுக்கு முன்னாடி நிக்கலாம், பெண்கள் மற்ற பெண்களுக்கு முன்னாடி நிக்கலாம். அதே நேரத்தில் அந்நிய ஆண்கள் முன்னாடி நிக்க கூடாதுங்கிறது குர்ஆன்லயே தெள்ள தெளிவாக தடுக்கப்பட்டு விட்டது. வேற எங்கேயும் நீங்க ஆதாரம்லாம் தேடிட்டு வர வேண்டிய தேவையில்லை. அப்ப அலங்காரங்கள் செய்து கொண்டு நீங்க வீட்டுக்குள்ள இருக்கலாமே தவிர, அல்லது இந்த மாதிரியான உறவினர்கள் இருக்கலாமே தவிர, நம்ம தலைகீழ வழங்கி இருக்கிறோம். எங்க அலங்காரமா இருக்குமோ அங்க வந்து அலங்காரமா இல்லாம, அந்த கணவன் வந்து அவன் வந்து விரும்பக்கூடிய வகையில வீட்டுக்குள்ள நடந்து கொள்ளாம வெளியே போகும்போது என்ன செய்யறாங்க, பயங்கரமான அலங்காரங்களோட போற காட்சியை நம்ம பார்க்கணும் சில பேரை. அது வந்து தவறு. வெளியே போற அலங்காரங்கிறது வெளியே போறது கிடையாது. ஏன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெளியே போனால் நம்ம அலங்காரமா போனால், கவர்ச்சியாக நம்ம போனால் கண்டிப்பாக பலருடைய பார்வைகள் வந்து பலவிதமான நோக்கத்தோட நம்ம மேல படும். அது எல்லாருமே விளங்குறாங்க, உணர்றாங்க. ஏன் பல பேருடைய மனசை கெடுக்கிற விதமாக நம்ம எதுக்கு அலங்கரிச்சுட்டு போகணும்? நமக்கும் தடுக்கப்பட்டிருக்கு. நம்மனால பிறருடைய மனங்கள்ல எதுக்கு சலனத்தை உண்டாக்கணும்?
எதுக்கு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கணும் என்கிறதை கவனத்துல கொண்டு வெளியே போகும்போது என்ன செய்யணும், அலங்காரம் இல்லாம போய் பழகணும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது அலங்காரமா இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன செய்யணும், அலங்காரம் இல்லாம இருக்கணும். இப்ப நம்ம உல்டாவாக நம்ம மக்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க தலைகீழ. இதை மாத்திக்கிறேன்னு வெளியே தெளிவாக குர்ஆன்ல தடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இது அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து இதை நடந்து கொண்டு குர்ஆன்ல இடப்பட்ட கட்டளையா இருக்கிறதுனால இதெல்லாம் தவிர்த்துக்கிறேன். எவ்வளவு நகை நட்டுருக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, தப்பே கிடையாது. வெளியே போகும்போது தான் எல்லா பிரச்சனையும் வருது, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.